இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய பிரதமர் பங்கேற்காமல் தவிர்த்தது இங்குள்ள தமிழர்களுக்குத்தான் இழப்பு என்று அந்நாட்டு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் முரளிதரன் நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். தற்போது இலங்கையின் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது நம்மோடு இருக்கிறார். இன்று காலையில் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன் பத்திரிகையாளர் சந்திப்பை முடித்திருக்கும் நிலையில் அந்த சந்திப்பு குறித்து மேலும் பல விஷயங்கள் குறித்தும் தற்போது அவரோடு உரையாடலாம். சார், வணக்கம் சார். இன்று காலையில் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரூன் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது வடக்கில் இன்னும் பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, அதனை நானே நேரில் கண்டேன், பல மக்கள் தங்கள் துயரங்களை என்னிடம் சொன்னார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த அரசின் அமைச்சர் என்ற முறையில் உங்களுடைய பதில் என்ன? இந்த அமைச்சர் மாத்திரமல்ல, அந்த பகுதி மக்களால் பெருமளவு வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற ரீதியிலையும் எனக்கும் அந்த கடமை பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் அந்த மக்களை, அதாவது இந்த யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றுவதற்கு நாங்கள் பல நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். கட்டமாக செய்து வருகின்றோம். என்றால் எங்களுடைய பிரித்தானிய பிரதமர் பார்வையிட்ட மக்கள், அது ஒரு சபாபதி நலம்புரி நிலையம் என்று சொல்லப்படுகின்றது. அதில் கிட்டத்தட்ட 130 குடும்பங்கள் இருக்கின்றன. ஆனால் அதில் 94 குடும்பங்களுக்கு காணி இல்லை. நீண்ட காலம் இடம்பெயர்ந்ததால் அதனுடைய குடும்ப பெருக்கத்தால் அவர்களுக்கு காணி இல்லை. ஆனால் நாங்கள் அதுக்குரிய காணிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். போன மாதம் கூட நாங்கள் அவர்களுக்கு கொண்டே காணிகளை காட்டியிருக்கின்றோம். அந்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது பிரித்தானிய பிரதமர் சொல்லிவிட்டார் என்றதுக்காக என்றால் இது எங்களுடைய ஒரு உணர்வு சம்பந்தமான, எங்களுடைய பொறுப்பு சம்பந்தமாக நாங்கள் அதில் செய்து கொண்டிருக்கின்றோம், செய்வோம். தற்போது வலிகாமத்தில் பலர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல காணாமல் போனவர்களின் குடும்பங்களும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அரசு என்ன தீர்வை வைத்திருக்கிறது? இல்லை, காணாமல் போனவர்கள் என்று சொல்லல. இப்போ என்னுடைய தம்பியார் IPKF இந்திய பட காலகட்டத்தில் புலிகளால் கடத்தப்பட்டவர் இவர் என்னுடைய தம்பியார். ஆனால் இவருக்கு இப்போ என்ன நடந்தேன்ட்டு எனக்கு தெரியாது. பத்திரிகையில் அன்றைக்கு வந்த செய்தியை நான் சொல்கிறேன். இது சம்பந்தமாக அரசாங்கம் இந்த கொமிஷன்கள் அமைத்திருக்கின்றது. அதற்கூடாக அது வெளிவரும். அதாவது நிச்சயமாக தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், யாராக இருந்தாலும். LLRC என்ற அரசே அமைத்த கமிஷனின் நடவடிக்கை பரிந்துரைகளை அரசு நிறைவேற்றுவதில் இருக்கும் வேகம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது? ஆமாம், அது கணிசமான அளவு நிறைவேற்றி இருக்கின்றது, படிப்படியாக செய்து கொண்டிருக்கின்றது. கேள்வி சார், தமிழக மீனவர்களும் இலங்கை கடற்படையும் தொடர்ந்து மோதிக்கொள்ளும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்ற முறையில் என்ன தீர்வை முன்வைக்கிறீர்கள்? அதான், இப்போ இந்த இந்திய பிரதமர் இங்கு வந்திருந்தால், இங்கு வராதது இலங்கை ஜனாதிபதிக்கு நட்டம் என்று அல்ல, இலங்கை தமிழ் மக்களுக்கு தான் நட்டம். ஏனென்று சொன்னால், அவர் இங்கு வந்திருந்தால் ஒன்று இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல உதவிகளை அறிவித்திருப்பார். உங்களுக்கு தெரியும், 2011ஆம் ஆண்டளவில் நான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடு அங்கே டெல்லி சென்ற பொழுது நான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தேன். எங்களுக்கு வீட்டு பிரச்சனை தீர்ப்பதற்கு 50,000 வீடுகளை தரச் சொல்லி உடனடியாக அவர் அதுக்கு இணக்கம் தெரிவித்து அது இப்போ கட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த முறை அவர் வந்திருந்தாலும் கூட அவர் பலவிதமான புனர்வாழ்வோடு சம்பந்தப்பட்ட அல்ல அபிவிருத்திகளோடு சம்பந்தப்பட்ட பல திட்டங்களை மக்களுக்கு தந்திருப்பார். அது உண்டு. ரெண்டாவது, இந்த 13வது திருத்தச் சட்டம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட 13வது திருத்தச் சட்டம் வலுப்பெற்றிருக்கும். மூன்றாவது, இந்த இந்திய கடற்தொழிலாளர்களுக்கும் இலங்கை தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிணக்கை கூட நாங்கள் தீர்த்திருக்கலாம்.